பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, பெயர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதிய நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் புத்தி சொல்லுகிறதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்குள் துவக்கப்பட்ட விசுவாசம் என்பது நம்மால் உண்டானதல்ல. அது கர்த்தர் நமக்குள் கிருபையாய் துவக்கின அவரது ஈவு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமது செயல்பாடுகள் எல்லாமே அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அவரால் நடத்தப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டிருப்போமே. ஆனால் நம்மை குறித்து ஒரு நாளும் நாம் அதிகமாகவோ பெருமையாகவோ எண்ண நமது இருதயமே நமக்கு இடம் கொடுக்காது. அப்படிதானே? மேலும் ஊழியத்திற்கென்று அழைக்கப்படும் பொழுது கர்த்தருக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை ஊழியத்தின் பாதையில் எண்ணவோ செயல்படுத்தவோ நமக்கு தைரியமே இருக்காது. ஏனெனில் ஊழியம் என்பது அவருடைய ராஜ்யத்தின் பணி. மேலும் என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதே என்று நமக்கு நம்முடைய ஸ்தானம் என்ன என்பதையும் நிலைமை என்ன என்பதையும் நம்முடைய திராணி என்னவென்பதையும் தெளிவாக கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறாரே. எனவே பொறுமையுடன் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடலாமா? இந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக இந்த நாளிலும் கூட கர்த்தர் ஊழியத்தின் பாதையிலே நடத்தின ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்டு பொறுமையாக ஓடுவோமா? கர்த்தர் நாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையான இந்தியன் பேங்க்ல நான் இருக்கும் பொழுது இந்தியன் பேங்க்ல இருந்து இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அதில் நான் முக்கியமான ஒரு பங்கு வகித்துக் கொண்டிருந்தேன். ஏன்னா சினிமா பாடல்களை பாடுகிறவனாக அப்படி நான் இருந்தேன், ரட்சிக்கப்படலை. அப்போ எங்களுடைய டீமில் அன்பு என்று ஒரு சகோதரர் இருந்தார். அவர் தான் எல்லாத்தையும் பொறுப்படுத்தி செய்வார். அவருக்கு எப்போவுமே இடி எம்டி அவங்க லெவலில் தான் பேசுவார்.
படிப்பார், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் சாதாரண ஒரு கிளர்க்கு தான் அவர். ஆனாலும் இந்த ஒரு போஸ்ட் நிமித்தமாக ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி, இந்த ரெக்ரியேஷன் கிளப் செக்ரட்டரி என்பதினாலே அந்த லெவலில் தான் அவர் பழகுவார். அப்படி இருந்தபோது தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆனால் இனிமேல் இந்த சினிமா ப்ரோக்ராம்லலாம் பாடுறதுக்கெல்லாம் எங்கெல்லாம் நான் வரமாட்டேன், எங்கன்னா கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் நடந்தால் எனக்கு சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு அவருக்கு ரொம்ப சோர்வாக போச்சு. அவர் ஒரு சிஎஸ்ஐ வகுப்பை சேர்ந்தவர். என்ன லாவி, இந்த சினிமா பாட்டு பாடுறது என்ன பிரச்சனை? ஐயோ தயவு செய்து வேண்டாம், எனக்கு விட்டுடுங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இது தவறு, சினிமா காரியங்கள் தவறு என்பது என்னோடு பேசுகிறார், விட்டுடுங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டேன். பிற்பாடு கொஞ்ச நாள் நான் ஊழியத்துக்கு வந்துட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், லாவியத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. குஷ்ரோகிகள் மத்தியில், நரிக்குறவர்கள் மத்தியில், அரவாணிகள் மத்தியில், 3 ஜனத்தின் மத்தியிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்னப்பா பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு கடைசியில் எங்கன்னா ஒரு பெரிய இடத்துல ஏதாவது ஒரு ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா, இது என்னது குஷ்ரோகிக்கிட்ட, நரிக்குறவங்கிட்ட, அரவாணிக்கிட்டானே, அவங்களுக்கெல்லாம் ஆத்மா இருக்குது, அதனால் அவங்ககிட்ட ஊழியம் செய்யணும், எனக்கு அதை அழைப்புனே, என்னை குறித்து நான் அதிகமாக மிஞ்சி எண்ண முடியும். எனக்கு நம்ம வாசம் பாருங்களேன், ஒருவனும் தனி குறித்து அதிகமாக எண்ணக்கூடாது. எனவே எனக்கு என்ன கொடுத்தாரோ அது செய்கிறேன் அப்படின்னு நான் செய்து கொண்டே இருந்தேன். அப்போ கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு அவர் தேவனுடைய கிருபையினாலே அவரும் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், லாவி நானும் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இப்போ நானும் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அப்படின்னாரு. என்ன ஆசை அப்படின்னாரு, அதாவது இந்த பேங்க்கில் இருக்க பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் அவங்க மத்தியிலையும் அவருக்கு என்ன அந்த ஆசை, அவர் பெரிய ஆட்களோடு பழகினவர், அது அப்படி நான் பழக்க தோஷம் இல்லைங்களா, அதனால் அப்படி நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். அண்ணே உங்களுக்கு அப்படி ஒரு ஊழியம் கிடைச்சா தாராளமாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. என்ன அவி வித்தியாசம், நம்ம பிஷ்டத்துக்கு ஊழியம் செய்ய முடியாதான்னார். ஐயோ, ஊழியம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணி, அதனால் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நான் செய்கிறேன், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் தான் எம்டி இடி எல்லா பேங்கினுடைய பெரிய பெரிய லெவலில் இருக்கிற பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸோட பெரிய பெரிய டைரக்டர்ஸோட தான் நீங்கள் பழகிறீங்கன்றது, நீங்கள் அப்படி ஊழியம் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லி சிரிச்சுட்டு நான் போனை வச்சுட்டேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு கிட்டத்தட்ட 8-9 வருஷங்களுக்கான பிற்பாடு அவரை ஒரு நாள் ஒரு ஊழியர்களுடைய கூடுகளில் சந்திக்க வேண்டியிருந்தது. அப்போ ஊழியாந்து கட்டி பிடிச்சிட்டாரு. என்னால் கடைசியாக எங்கள் ஊழியத்தை எந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் அம்பானி அவங்களோட குடும்பத்தை சந்தித்து அவங்களுக்கு அவங்க மத்தியிலே காரியத்தை பேசி முடிச்சுட்டு எல்லாம் ஊழியம் முடிஞ்சு வந்திருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை நேற்று தான் நான் அனில் அம்பானி அவங்களெல்லாம் நான் சந்தித்தேன் அப்படின்னு. என்னது அப்படின்னாரு. ஆமாம், அங்கே கூட்டின்னு போயிருந்தார் ஆண்டவர், தனி ஃப்ளைட்டு வச்சு கத்துரு சார்ட்டர் ஃப்ளைட்டில் 12 லட்சம் போக 12 லட்சம் வரேன்னு என்னை கூட்டின்னு போனாருன்னு, அதனால் அங்கே நான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்கே போனீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எம்பி இருக்கார் பாருங்களா, ஆர் ஆசா, அவர் என்னை கூப்பிட்டு அமைச்சார், அவரோட உட்காந்து நேற்று 2 நாளாக கொஞ்சம் பேசிட்டு வந்து வந்தேன் அப்படின்னு. என்னை அப்படியே உத்து பார்த்தாரு. என்ன லவி, குஷ்ரோகி, நரிக்குறவன், அரவாணின்னு சொல்லிட்டீங்க, திடீர்னு இப்படி சொல்கிறீங்கன்னாரு. அங்கேயும் கூட்டின்னு போகிறாரு, இங்கேயும் கூட்டின்னு போகிறாரு, என்ன பண்ண சொல்கிறீங்க? சரி, அது என் கதை இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ? நீங்கள் வந்து எல்லாம் அந்த எம்டி இடி அந்த லெவலில் தான் ஊழியம் பண்ணுறீங்களானே அப்படின்னு கேட்டேன். ஏன்ப்பா என் கதையை கேட்டால் நீ பரிதாபப்படுவேன் அப்படின்னு. என்ன அப்படின்னாரு. தாம்பரத்தில் ஒரு ஸ்லம் போர்டில் கொண்டு போய் என்னை கட்டிட்டு ஆண்டு வச்சுட்டாருப்பா. ஒரு ஸ்லம்மில் போய் நான் இப்போ ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, இந்த மேல்நிலையில் இருக்கிற பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் கிட்டலாம் என்னை கொண்டு போக மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு, உனக்கு இதுதான் ஊழியம்னு சொன்னார். இப்போ தான் லாபி எனக்கு தெரியுது, நம்மளை லாபின்னு தான் கூப்பிடுவார். என்ன சொன்னார், ஆண்டவருக்கு மிஞ்சி நம்மளால் ஒரு ஊழியம் செய்ய முடியாத போகிறது. பாருங்களேன், உங்களை பார்த்து நான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் குஷ்ரோகி, நரிக்குறவன், இவங்க மத்தியிலலாம் ஊழியம் பண்ணிங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னடானா அம்பானி கிட்ட போனேன், ஆராசா கிட்ட போனோன்னு சொல்கிறீங்க. கடைசியில் நான் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போவேன் நான் நினச்சேன். என்னை கடைசியில் ஆண்டவர் கொண்டு போய் இப்படி விட்டுட்டான். நீ இன்னே வரையில் மனரம்யமாயப்பா உன் ஊழியத்தை நீ செய்ப்பா, என் ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று அடிக்கடி என்னோடு பேசுகிற ஒரு அனுபவத்தில் அந்த சகோதரர் இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியம் கர்த்தருடையது, அவருடைய ராஜ்யத்தின்படி. என்னதான் நம்ம பெரிய ஊழியக்காரங்க மாதிரி வேஷம் கட்டினாலும் பெரிய ஊழியக்காரனும் கிடையாது, சின்ன ஊழியக்காரனும் கிடையாது. ஒவ்வொருவனும் அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் விசுவாச அளவின்படியாக பொறுமையாக நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அந்த ஊழியத்தை மன நிறைவோட செய்வோம். அதுதான் நிம்மதி. கர்த்தர் கொடுத்ததை செய்யும்போது தான் மன நிறைவே தவிர கர்த்தர் கொடுக்காததெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அதனால ஒரு ரட்சிப்பும் உண்டாகாது. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல நாம் இருக்க மாட்டோம், நம்ம இருக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டார். எனவே கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருக்கிறதுனாலே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் நமக்கு கொடுத்த அந்த கிருபையின் விசுவாச அளவின்படி நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம். நாம் செபிப்போம். பெரியமார்களே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும்
தெளிந்த புத்தி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. எங்களை ஒரு நாளும் ஒருவர் கூட நாங்கள் எங்களை குறித்து மிஞ்சி எண்ணாதபடி நீர் கொடுத்த கிருபையின் விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உடையவர்களாய் ஓடி முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.